எபேசியருக்கு எழுதின கடிதம் 6வது அதிகாரம் 12வது வசனம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு என்பதே கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் இந்த வேத வசனத்தை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். சரி, நாங்கள் இந்த 12வது வசனத்தில இருந்து 8வது சத்தியத்தை நாங்கள் கற்று அதிலே தொடர்ந்தும் பல விடயங்களை பார்த்து வருகிறோம். அந்த 8வது சத்தியம் நம்முடைய ஆவிக்குரிய எதிரிகளுக்கு ஒரு அரசு மட்டுமல்ல, அந்த அரசிலே ஆதிக்கம் செலுத்துகின்ற அதிகாரமும் அல்லது வல்லமையும் வழங்கப்பட்டிருக்கிறது. Not only the dominion, but also the power to exercise in the dominion. பேய்களுக்கு ராஜ்யம் மட்டும் இல்லை, அந்த ராஜ்யத்துக்குள்ள ஆளுகிறதுக்கான அதிகாரமும் கொடுபட்டிருக்கிறது. பிசாசனுடைய அதிகாரம் எப்படி, என்ன மாதிரி என்றதில் நாங்கள் பார்க்க ஆரம்பிச்ச நாங்கள் அப்படி பார்க்க ஆரம்பிச்ச பொழுது நாங்கள் பிசாசனுடைய அதிகாரத்தை கர்த்தர் எப்படி மட்டுப்படுத்தி இருக்கிறார், அது எப்பேற்பட்ட விஷயங்களை செய்ய முடியும் என்கிறத நாங்கள் முதல் விளங்கினாங்க. அதிலிருந்து நாங்கள் பிசாசனுடைய அந்த வல்லமை அல்லது அதனுடைய அதிகாரம் என்று கதைக்கிற விடயத்தை இன்னும் விளக்கமா பார்க்கறதுக்கு 5 கேள்வி கேட்டிருந்த நாங்கள். ஒன்று, பிசாசனுக்கு தாங்கள் விரும்புகிற எல்லாத்தையும் செய்யறதுக்கு ஏழுமா என்ற முதலாவது கேள்வி. அதுக்கு நாங்கள் விட சொன்னாங்க, அதில் விரும்புகிற எல்லாத்தையும் செய்ய அவர்களால இயலாது. கர்த்தர் மட்டும்தான் அவர் விரும்புகிற எல்லாத்தையும் செய்ய இயலும். மற்றபடி வானத்திலையும் பூமியிலையும் எந்த படைப்புக்கும் தாங்கள் விரும்புகிற எல்லாத்தையும் செய்யறதுக்கு அவளுக்கு அனுமதி இல்லை, அதிகாரம் இல்லை. 2வது கேள்வி கேட்ட நாங்கள், அவைகள் எதுவும் செய்யறதுக்கு அவைகளால முடியாது என்று சொன்னா, அவைகளால இந்த இயற்கையின் விதிகளுக்கு மேலால அல்லது அந்த இயற்கையின் விதிகளை எதிர்த்து வேலை செய்ய அதிகாரம் இருக்குதா? அதாவது அதை நாம சுருக்கமாக்கிட்ட, பிசாசுகளால அற்புதங்கள் செய்ய முடியுமா? அதுக்கு நாங்கள் பதில் சொன்னோம், பிசாசுகளால அற்புதங்கள் செய்ய முடியாது. அற்புதம் அது இயேசு கிறிஸ்துவும் தேவனுடைய குமாரன் என்றதை நிரூபிக்கிறதுக்கு கொடுபட்டது. அது நேரம் தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலர்களும் அந்த கிறிஸ்துவனுடைய வசனத்தை சொல்லுறதுக்காக அதிகாரம் அளிச்சு அனுப்பப்பட்டவர்கள் என்றதை அடையாளம் காட்டுறதுக்கு தான் அற்புதங்கள் வேதத்தில் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதனால இந்த 2 விஷயமும் பிசாசு வரையலாதபடியால அதால அற்புதங்கள் செய்ய இயலாது. அற்புதம் போல போலி அற்புதங்கள் செய்யலாம், பொய்யான அற்புதங்கள். அது உண்மையான, அதற்கு பேர் அற்புதம் இல்லை. அதுதான் பைபிள் எங்களை சொல்லும். 3வது கேள்வி நாங்கள் இப்ப இன்றைக்கு படிக்க போறோம். அந்த 2வதுக்குள்ள நாங்கள் திரும்பவும் நாங்கள் அதை உடைச்சு கேட்டு, நாங்கள் பிசாசுகளுக்கு மனுஷன் மனதை அறிய முடியுமா, நாங்கள் என்ன யோசிக்கிறோம்ன்றது பிசாசுகளுக்கு தெரியுமா, பிசாசுகளால எதிர்காலத்தை எதிர்வு கூற முடியுமா, அதாவது பிசாசால தீர்க்க தரிசனம் சொல்லி வரப்போறத முன்னறிவிக்கிறது அதுக்கு அதிகாரம் இருக்குதா
என்றதெல்லாம் நாங்கள் பார்த்தோம். எல்லாத்துக்கும் விட இல்ல 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 இல்ல. ஏண்டா கெத்தர்தான் அதை கிளைம் பண்ற, தான் தான் ஆதி முதல் அந்தம் வரைக்கும் என்ன இருக்கிறன்றதை சொல்லுற கடவுள். அதனால ஆதி முதல் அதாவது தொடக்கத்திலிருந்தே முடிவு என்னன்னு சொல்லக்கூடியவர் தான் தான் என்றா அது கடவுளினுடைய பண்பில உண்டு. பிசாசுக்கு அது முடியும்னா அப்ப அது கடவுள். அதனால அது எங்களுக்கு தெரியும், அது அது உண்மை இல்லை. என்னடா பிசாசு என்றது படைக்கப்பட்ட ஒரு தூதர். அதனால பிசாசால தூதர்களால படைக்கப்பட்ட எந்த படைப்பாலையும் வருவது உரைக்க இயலாது, வருவது உரைக்க இயலாது. அப்படி எல்லாம் சில சந்தர்ப்பங்கள் அதில் என்ன செய்தது, எப்படி அப்ப சவுலுக்கு சொன்னது நாளைக்கு நீயும் இந்த குமாரும் என்னோட இருப்பியல் என்று இப்படி எல்லாம் நாம கதைக்கல அதை பார்த்துறாங்களே. என்ன பிசாசுக்கு 6000 வருஷ அனுபவமும் ஒவ்வொரு மனுஷர்களுடைய கடந்த கால வாழ்க்கையில சாய்வும் அது நல்லா தெரிஞ்ச ஒரு ஆள். அது மறக்கிறது இல்லை, அதுக்கு மறதி இல்லை. நாமெல்லாம் மறந்து போவோம் செய்ததுகள் எல்லாம், அது மறக்காது. அதனால எங்கட ஒரு சூழ்நிலையில எங்கட வாயின் வார்த்தை எங்களுடைய எக்ஸ்பிரஷனை வச்சு அது நம்மளை லபக்கண்டு அது அது கணக்கு போடும். இதான் ஓடிக்கொண்டிருக்குது உள்ளுக்கு ஆளுக்கண்டு. எங்களோட நடக்கைய வச்சு அதே முடிவுன்னு இப்படி போனா இப்படித்தான் முடிய போகுது விஷயம். ஏடா கடவுள் அப்படித்தான் சொல்லி இருக்கிறார், செய்திருக்கிறார். அதனால சவுலுக்கு பொல்லாத ஆவி விடப்பட்டிருக்கின்றது பிசாசுக்கும் தெரியும். ஏண்டா பிசாசுக்குலாம் பொல்லாத ஆவிகளும் இருக்குது. அப்ப கெத்தர் ஒரு பொல்லாத ஆவியை அனுப்பி இருக்கிறார் சவுலுக்குண்டா அது பிசாசுக்கும் தெரிஞ்சுதான் அது போயிருக்கும். அப்படி என்றா ஒரு ஆளுக்களை பேய கடவுளை அனுப்புறதுக்கு அனுமதிக்காருன்னா கதை கந்தல்ன்றது மட்டும் அதுக்கு முடிவு. அது எப்ப அவர் அந்த கந்தலாக்க போறாருன்றதுதான் அதுக்கு தெரியாம இருக்கும். ஆனா எல்லா சூழ்நிலையும் கைகூடி வந்து இவரும் எல்லாம் கடவுளை தேடுறது இல்ல, கடவுளோட மக்களுக்கு பகை. இவர் கடவுள் தீக்கரிசிகளையும் வேற ஆட்களையும் தேடி தேடி பார்த்து கடவுள் ஒன்றுமே பதில் கொடுக்கிறார் இல்லைன்னா பிசாசு வடிவா முடிவு நினைச்சது தம்பியா இன்றையோட இனி கால் இந்த சண்டியோட. அதான் பிசாசு மனுஷரை விட ஞானம், கடவுளை விட குறைவு. ஆனா மற்ற படைப்புகள் எல்லாத்தையும் விட அது தூதர்களுக்கு இருக்கிற ஞானத்தொத்த ஒரு ஞானம் நல்ல தூதர்களுக்கு. ஆனா இதுக்கு அது நல்ல தூதர்களை விட கொஞ்சம் ஞானம் குறைஞ்சு போச்சு. இப்ப அது நாம என்னென்று பார்ப்போம். ஆனா இருக்கிற படைப்புகளுக்குள்ள அது ஞானம். அப்ப ஒவ்வொரு அசைவும் என்னன்றது மனுஷனுடைய இருதயம் மனுஷனுக்கு வழியா விளங்கும் என்ற மாதிரி இல்ல நீதிமொழி சொல்லுது. முகத்துக்கு முகம் தண்ணீர் ஒத்து இருக்குமா போல் மனுஷனுடைய இருதயம் அவனுக்கு இருதயத்துக்கு கேட்க ஒத்து இருக்குது. ஐயா நான் என்ன ஏன் இப்படி சொல்றேன்னு உங்களுக்கு விளங்காது என்று சொல்றதுக்கு நாம கவனமா யோசிக்கணும். என்னண்டா நாமல் ஏன் அதை சொல்லலாம்ன்றது நம்மட மனுஷாவிக்கு விளங்கும் ஓரளவுக்கு. நமக்கே விளங்குது இப்படி என்ன இப்படித்தான் பேய்க்கு எவ்வளவு விளங்கும் இந்த விஷயங்கள். எத்தனை கோடி கோடி மில்லியன் கணக்கான மக்களாவது இப்ப 8 மில்லியன் சனத்தை இப்ப தாண்டி பார்த்திருக்கு. 8 பில்லியன் உலக சனத்தோட. அப்ப இவ்வளவு பில்லியன் கணக்கான ஆத்துமாக்களை பார்த்து போட்டு அது வாழ்ந்து கொண்டு இருக்குது. இன்னும் எல்லாரையும் அது நல்லா படிச்சிருக்குது. அப்ப தம்பிராசா இனி கடைசியில கடவுள் வாக்கு கொடுக்கிறார், பதில் கொடுக்கிறார் உடனே ஏற்கனவே உள்ளுக்கு இருக்கிற பேயும் என்ன சொல்லும் சவுலிட்ட. சரி அப்படி என்ன அது தூண்டும். தாவீதுக்களையே பேய் இல்ல, ஆனா பக்கத்துல இருந்த பேயே தூண்டிச்சு தாவீத நீ போய் எண்ணிக்கைய பேரன் எண்ணி பேரன் வெளியில நிக்கிற பேயே தூண்டி பரிசுத்தவான்களை பாவம் செய்ய பண்ண முடியுமெண்டா உள்ளுக்கு இருக்கிறவே இன்னும் எவ்வளவு அதிகமா செய்ய. அப்ப இவரும் ஓடி தெரிஞ்சு பார்க்க இந்த சண்டை எப்படி முடியும், அதை பற்றி நாம யாருக்கையாவது கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம் என்று கடைசியில கெத்தர் பதில் கொடுக்கல என்ற உடனே இனி அவரை உள்ளுக்கு இருக்கிற பேய் தூண்டியோ அதை எப்படி அதை அறிஞ்சு கொள்ளணும். அது விடா கொண்டன் போல அவருக்கு இத முடிவு என்ன மாதிரி தெரியும். நீ இப்படி போற, நீ சாகத்தான் போற.
அல்ல மனம் திரும்புறதுக்கு ஒரு வழி இருந்து மனம் திரும்புறதுக்கு வழிகளை மோசே சொன்னபடி திரும்பி இருந்தாலும் பரவாயில்ல. நீதான் அதை விட்டு திரும்ப மாட்டியே, சும்மா அதுகளெல்லாம் செய்து கொண்டு இன்னும் ஆனா கெத்தர் கதைக்கோணும் அந்தன்னோட. அது இப்படிப்பட்ட நிலையில கடைசியில கெத்தர் எதை தடுத்திருந்தாரோ அந்த பாவத்தை, அதுவும் அந்த அச்சுவருப்பான கடவுளுக்கு பிடிக்காத அந்த சரியான உடன்படிக்கை மீறுற அந்த அகோர பாவம், அது அதாவது மரித்தவர்களிடம் ஆவியர்கிட்ட குறியேற்கிறது, அல்லது சூனியக்காரர் அல்லது அஞ்ஞனம் பார்க்கிறையாக்கள். சொன்னார் இது கொஞ்சமும் நாட்டில் வச்சிருக்காது, அதுகளை எல்லாம் சாக்கொண்டு விடணும். அப்படிப்பட்ட யாராவது இது பேய்களோட தொடர்பு கொள்றது முயற்சிக்குது அழுகுகள். அது ஆண்டு சொன்னார், அது அப்படிப்பட்ட ஆட்கள் உயிரோட விடக்கூடாது. உயிரோட விச் அல்லது சோசரஸ் cannot be live, cannot live, cannot live, sorry, cannot live, வாழையிலாது சாக்கொல்ல அவங்க அப்படி யாரையும் கண்டு அந்த நீதியை தான் இவர் ஏற்கனவே முதல் கொஞ்சம் கத்திர எல்லா இருக்கைகளை செய்தார். இப்ப எப்படி போச்சுது, முன்னிலைமை பின்னிலைமை மதிய வீடு. யாராவது அஞ்ஞானக்காரிகள் சூன்யக்காரி இருக்கிறாண்டாவது பார்த்து சொல்லடா, எனக்கு ஒற்று பதிலும் வருவதில்லை. இவருக்கு அவா எப்படியாவது நமக்கு முன்னால இருக்கிற மறைக்கப்பட்டவர்கள் தேவனுக்குரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டது நமக்குரியது. வெளிப்படுத்தப்பட்ட சட்டத்தின்படி ஒழுங்கா நடந்தா வாழ்வ, இல்லாட்டி சாகத்தான் போற. அதுவும் கடவுளே பதில் தராம எல்லாம் சொப்பண்ணிட்டாருன்னா நினைச்சுக்கொள்ள வேண்டிய நாம இனி அபாய நிலைக்குள்ள போயிட்டோம். இனி வெளியில வரையலாத, நமக்கு காலம் முடிஞ்சு போச்சு. நீங்க அப்படித்தான் கடைசி கட்டத்திலேயாவது இல்ல நான் மனம் திரும்ப போறேன், கடவுள் கிருபியாக இறங்கி இருக்கணும். கடவுளும் இறங்கையில் இனி கைவிட்ட கேஸ். அதனால அஞ்ஞானக்காரிட்ட சூனியக்காரிட்ட போய் ஒரு விச்சிட்ட போய் நான் ஒரு மனுஷனை எழும்பி வர பண்ண எனக்கு நீ செய்யணும், எனக்கு ஒரு மனுஷன் எழும்பி வரும். நமக்கு தெரியும் செத்து போன ஒருவரையும் ஒருவரோடையும் பிசாசு கதைக்க இயலாது, பிசாசு டீல் பண்ண இயலாது. ஏண்டா மரிக்கிறதும் நியாய தீர்ப்படைகிறது, மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்குது. மனுஷர் மரிக்கல எல்லாரும் கடவுளுடைய சந்நிதிக்கு தான் போவோம். ஏண்டா தேவன் தந்த ஆவி அங்கதான் போகும். அங்க போய் உடனே நியாய தீர்ப்பு முடிஞ்சு போச்சு. பரிசுத்தவான்களண்டா பரலோகம், துன்மார்க்கரண்டா நரகம். அதனால சரீரம் இல்லாம அந்த ஆவிகள் ஒன்று பரலோகத்தில் இருக்கும், இல்லாட்டி நரகத்தில் இருக்கும். அந்த ஆவிகள் ஒரு நாளும் திருப்பி மண்ணுலகத்தோட தொடர்பு கொள்ள இயலாது. இதான் வேதம் போதிக்குது. மனுஷ ஆவிகள் ஒரு நாளும் மண்ணுலகத்திலிருந்து போச்சுதண்டா கிறிஸ்து இரண்டாம் தரம் திருப்பி வந்து அவர் எங்களுடைய உடல்களை சேர்த்து திருப்பி எங்களோட எழுப்பும் வரைக்கும் மண் உலகத்தோட அவளுக்கு எந்த தொடர்பும் இல்லை. பரலோகத்தில் இருக்கிறார்கள் உடல் இல்லாத அந்த ஆவிகள், பூர்ணமாக்கப்பட்ட ஆவிகள் தேவனுடைய சன்னிதானத்தில் இளைப்பாரி அவர்கள் பரிசுத்தம் நீதி நன்மைமான அந்த இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கு. துன்மார்க்கமா வாழ்ந்த அந்த ஆவிகள் பேய்களோட நரகத்துல அக்னி கடலில இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கு. அக்னி கடல்ல நீந்தி ஒரு கரை சேர இயலாது, அதை நீந்தி வெளியில இயலாது. அந்த ஆவிகள் உண்டு. பல பேய்களை கட்டர் அந்த அக்னி கடல்லையும் அந்த காலத்துல இருட்டு அற வச்சு செங்கிலி கட்டி வச்சு இருக்கிறார். அப்ப கடலுக்கு கீழே எப்படி பெரிய மலைகள், கடலுக்கு கீழே எப்படி பெரிய குகைகள் எல்லாம் இருக்கிற மாதிரி அக்னி கடல்லையும் பெரிய புதினங்கள் இருக்குது. அங்கேயும் சங்கிலி எல்லாம் போட்டு கட்டி வைக்கக்கூடிய விதத்துல ஆவிகளுக்கு தேவன் காவல்ல வச்சிருக்கிறார். மனுஷ ஆவிகளே, பல மனுஷ ஆவிகள். அதுல மனுஷ ஆவிகள் நரகம் போனா பரலோகம் போனா திருப்பி இந்த பூமியோட தொடர்பு கொள்ள இயலாது, நம்மளோட இவரோட பேயும் செய்ய இயலாது, கத்தரும் அப்படி அனுப்புறதும் இல்லை. அப்பதான் லாசரும் ஐஸ்வர்யவான் சம்பவத்தில் ஐஸ்வர்யவான் தான் இப்ப நரகம் போயிட்டார். அவர் தான் கேட்டு ஐயோ எனக்கு அப்ப இருந்த மாதிரி சொன்ன மோசையும் தீக்கரிசிலும் சொன்னதை கேட்டு நான் நடக்கல, எனக்கு 5 கூட பிறந்த சகோதரம் எல்லாம் இருக்குது. அந்த லாசரு அனுப்பும் பரலோகத்திலிருந்து அவன் போய் சொன்னா லாசரு தெரியும் தானே, கேட்டு திருந்திடுவாங்க எல்லாரும்.
தன் சகோதரன் பரலோகம் பெறணும் கட்டாயம் உண்டு. அதுக்கு இயேசு கிறிஸ்து சூப்பர் ஐடியாடா நீ டேவிஸ் நீ சொன்ன ஐடியா இவ்வளவு நாளும் எனக்கே வராத ஐடியா, நான் அனுப்ப போறேன், அனுப்பினோன்னு பேர் இந்த பூமியில இருக்கிற மனுஷர் எல்லாம் ரட்சிக்கப்பட்டுருவாங்க என்று சொல்ல கர்த்தர் இயேசு கிறிஸ்து அதை சொல்ல சொன்னார். அவர்களுக்கு மோசையும் தீர்க்கதரிசிகளும் இருக்கிறேன், அதுக்கு செவி கொடுத்தா காம். அதுக்கு செவி கொடுக்காததுகள் பரலோகத்திலிருந்து ஒரு நான் அனுப்பினாலும் உயிரோடு எழுப்பி அனுப்பினாலும் செவி கொடுக்க மாட்டாங்க. பைபிள் கிளியர் கட். ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தவான் பரலோகம் போறார், அந்த ஆவி உலகத்தில் இப்ப இருக்கிற ஆட்கள் ஒரு நாளும் அவர் திருப்பி பூமிக்கு வர்றதில்லை இரண்டாம் வருகை வரைக்கும். அப்படி வந்து வாரினம் போரினம் என்றாராவது சொன்னா பேதுரு கண்ட கனவு மாறிதான். உண்மையா நடந்ததே கனவுன்னு மனுஷன் யோசிக்கிறது, இங்க நடக்காததை உண்மையா நடந்ததுன்னு சொல்லிக் கொண்டிருக்குது. அதுல பரலோகம் போன எவரும் திருப்பி வரையலாது. பரலோகத்திலிருந்து இறங்கின மனுஷகுமாரனை அல்லாமல் பூமிக்கு, பூமியிலிருந்து பரலோகத்துக்கு ஏறின மனுஷகுமாரனை அல்லாமல் வேறொருவரும் பூமிக்கு இறங்கினதும் இல்லை, பூமியிலிருந்து ஏறினதும் இல்லை. ரெண்டும் செய்ய இயலாது. ஒரு மனுஷர் பூமியில பிறக்கல, பிறகு நித்திய நியாயத்திற்பு. இப்பதான் நித்திய நியாயத்திற்பு இருக்கிறேன். நாம் ஒன்று பரலோகம் அல்லது நரகம். அதான் நம்ம கேட்டகிஸ்ல படிக்கிறோம். மரிக்கிற நீதிமான்களுடைய ஆவிகள் மரணத்தின் போது எங்கே போகிறார்? மரிக்கிற துன்மார்க்கருடைய ஆவிகள் மரணத்தின் போது எங்கே போகும்? துன்மார்க்கனுடைய மண்ணுக்கு அவருடைய ஆவியல் அக்கினி கடலுக்கும் தள்ளப்படுகிறோம். நீ சும்மா நிறைய எனக்கு நான் கெட்டகிசல் இருக்கிறத சொல்லு. சோ அதனால படிச்சு நாமளே அக்கினி கடல் அயல நரகம் என்றால் என்ன அல்லது அக்கினி கடல் என்றால் என்ன கேள்வி. அப்ப இதெல்லாம் நாம அதுல படிக்கிறோம். ஆமா ஃபைன். சோ இதெல்லாம் சின்னல இருந்து நாங்கள் வேதத்துல இருந்து அயல பிள்ளைகளும் பெரியவர்களும் நாங்கள் மேல வச்சுக்கணும். செத்தா ஒருவரும் இந்த பூமியோட தொடர்பு கொள்றது இல்லை. அப்ப பூமியோட தொடர்பு கொள்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் ஒன்று இருக்கிற மாதிரி தெரியுது. கணேசபுரம் என்ற அம்மம்மா வந்துட்டு போனவ என்ற ஆட்சியோட கதைச்ச நான் ரெண்டு ஆட்சியோட வடிவத்துல பேதான் வந்தது. மற்றபடி அம்மம்மா வரையில இந்த கதைக்க அல்லது பேர் வரையில நம்மட நினைவுகளோட யோசனை அப்படியே அதை ஆக்குது. மற்ற பக்கம் ரெண்டு பாசிபிலிட்டி. ஆனா ட்ரீம் தான், அந்த ட்ரீம்ல வந்த ட்ரீம் அது. இட்ஸ் அ ட்ரீம். நிஜத்திலே ஒன்றும் இல்லை. அது சூனியக்காரிகள்கிட்ட போனா என்ன, மந்திரவாதிட்ட போனால அதுதான் உண்மை. எனக்கு என்ற அப்பப்பாவோட இருக்க கதைக்கோணும், அவற்றை ஆவியோட இருக்கா டம்ளர் டாக்கிங் ஒன்று செய்யும். டம்ளர் டாக்கிங்ல அப்பப்பாட சத்தமும் அப்பப்பா கதைச்ச விதமும் யாருக்கு நல்லா தெரியும்? பேய்க்கு தான் நல்லா தெரியும். இந்த பூமியில அதான் கூட எத்தனையோ பேர் மில்லியன் கணக்கான ஆட்களை பார்த்து வாழ்ந்துட்டது. அதோட சத்தமும் இப்படி அவட உருவமும் எல்லாம் அதுக்கு தெரியும். அதுதானே அது ஒளியின் தூதனுடைய வேஷத்தையே அது கெட்டப்ப மாத்தும் இந்த வாட்டுல. அதனால உனக்கு அப்பப்பா மாதிரியே ஒரு ஆளை வெளியில கொண்டு வந்து காட்டும், தான் தான் அது. ஆனா உனக்கு அப்பப்பா மாதிரி தான் இருக்கு. பேக்கி இதன்னும் செய்ய முடியாது. நம்ம அடுத்தது பார்க்க போறோம். அது இந்த பூமியில இருந்த மனுஷர்களை போல டிராமா நடிக்க தெரியும் அதுக்கு நல்லா. அப்படி ஏமாத்த தெரியும் ஆக்களை. அதனால அங்க அந்த அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீட்ட போய் சவுல், நான் ஒரு மனுஷனை நான் சொல்றவர்களோ எழுப்ப வரணும். பேர் சொன்னவரோ இல்ல, பேர் சொல்ல ஒரு மனுஷன் இப்படி இருக்கிறார். அவரை பைபிள் அவன் யார் என்று சொல்லி அங்க சவுல் சொல்ல, ஆனா அந்த ரூபம் தான் சொல்லப்படுது.
இப்ப அந்த பொம்பளை எழுப்பி வார பொம்பளை அந்த மனுஷன் எழுப்பி வரைக்கலாம் பார்க்கல அவைக்கு தெரியுது இது சாமுவேலுடைய உருவம் என்று சொல்லி. சாமுவேல் எழுப்பி வர போற ஆவி சாமுவேலுடைய அவருக்கு யாரு தேவை? சாமுவேல். அந்த அஞ்சனமாக தெரியும் சாமுவேல் தீர்க்கதரிசி இப்ப தெரியல செத்தியால். அப்ப வடிவ தெரியும் அது சாமுவேலுடைய உருவம் என்று. அப்ப சாமுவேல் நேராண்டு இவைக்கு தரிசனம் மாதிரி இவைக்கு ஒரு இதுல ஓடிக்கொண்டிருக்குது. அது முன்னாலே அவை இத ஆனா சவுலுக்கு தெரியாது அது யாரு வாரது. சவுல் ஆர பாக்குற உனக்கு தெரியும் அந்த ஆள் யாரு யாரு யாருன்னு சவுலுக்கு பார்க்க இயலாது. நான் சொன்ன அந்த உருவம் தானே அந்த ஆள் தானே. ஓ சால்வ போட்டு இருக்கிற ஒரு ஆள், ஒரு தேவ மனுஷன் போல இருக்கிற ஒரு ஆள். ஓ நீதானே சவுல் ஆச்சுதே என்றாள். அதுக்கு பிறகு இல்ல அப்பதான் தெரியுது அவளுக்கு சவுல் என்னண்டு. அப்ப வந்த பேய் சாமுவேல் மாதிரி கெட்ட பொண்ணை போட்டுக்கொண்டு வருது. இது சவுலுக்கு தெரியாது. சவுல் நேர பார்க்கவும் இல்லையா. ஆனா அங்க வந்த பொம்பளைக்கு அந்த பேய் இப்ப சொல்லுது வந்த இருக்கிறவன் சவுல். இப்ப அம்பிட்டு போனார் ராசா தான் தான் சவுல் தெரிஞ்சு போச்சு. அப்ப பிசாசுக்கு தெரியும் யாரு வந்திருக்குது யாரு போகுது என்ன நடக்க. அப்ப சவுல் அப்ப யார பாக்குற தேவ மனுஷர் எழும்புற மாதிரி எப்படி அவர் சால்வ போடுற அவளுடைய சால்வ தொங்கல் இதெல்லாம் காட்டினா தான் சவுல் நம்புவான். இதுதான் சாமுவேல் பிரின்சிபல் நம்புவான். நாம ஏற்கனவே சொன்ன செத்து போன எந்த பரிசுத்தரனும் மண்ணுலகத்தில் திருப்பி வர இயலாது. நம்மளோட கதைக்க ஆண்டவர் சொன்ன புதிய உடன்படிக்கையில் தெளிவு பழைய உடன்படிக்கையிலே ஒரு தரம் அவர் அப்படி அனுப்புறது இல்லை. மோசையின் தீர்க்கதரிசிங்கானும் நீ பரலோகம் போறதுக்கா நரகம் போறதுக்கு நீ கேட்டா பரலோகம் இல்லாட்டி நரகம். கத்தர் தடை செய்திருக்கிறார். இப்படிப்பட்ட அந்த இயற்கைக்கு மேம்பட்ட ஆவியலோடு தொடர்பு கொள்ள வேண்டாம் என்று. அதுல ஆவியல் கதைக்கிற கொள்ற என்றது அது உண்மையான அந்த ஆவியல அது முழுக்க பிசாசினுடைய பிசாசுகள் அப்படி செய்யுது. அப்படி நம்ப வைக்கிறது. அயல மரிச்ச அம்மம்மாட்ட பற்றி தான் இதை பத்தி கேட்கும். பேக்கி தெரிஞ்ச அம்மம்மா என்ன கேஸ் நடத்தினவியண்டு. அப்ப அது நான் அவனுக்கு பங்கு கொடுத்தேன் நான் இது செய்யணும் அதை வந்து யாரு சொல்ற பேர என் பேக்கி தெரியாது நடந்த கேசுகள் என்னண்டு இதெல்லாம் பாத்தியா அம்மம்மா சொல்லிட்டா. அப்ப அவதான அப்ப அது எங்க இருக்கிறது அது அதுல ஒழிச்சு என் பேக்கு தெரியாது எங்க வச்சிருக்கிறேன். இந்த பூமியில மண்ணுலகில எங்க இருக்கிறது பேக்கு மறைக்கலாது வேற ஏண்டா அது பூமியின் அதிபதி பிரின்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட். அதுக்கு மறைச்சு ஒன்னும் வேலை செய்யல. பிசாசுக்கு வடிவா தெரியும். கத்தர் அதை அப்படி ஆளுக கொடுத்திருக்காது. நாம அயால சாமுவேல் போல கெட்டப் போட்டு எழும்பி வந்தது யாரு? பேய். அப்ப அந்த பேய் இப்ப முடிவு சொல்லிச்சுது. அப்ப என்ன நடக்குது என்று சாமுவேல் கேட்ட சவுல் கேட்க அப்ப அந்த பேய் சாமுவேல் மாதிரியே சொல்லிச்சு. கடவுள் முன்னோட கதைக்கிறாரு இல்ல புராணத்துக்கு என்ன கலைச்ச நீ அங்க பரிசுத்தவான்கள் இளைப்பாரி அவங்க சந்தோஷமா கர்த்தரை துதிச்சு கொண்டிருக்கிறாங்க. அதை நான் கலைக்கிற இந்த சொற்பதங்கள் எல்லாம் வித்தியாசமான சொற்பதங்கள். இதில் அந்த அஞ்ஞானம் குறி சொல்ற ஆட்களுடைய அது ஏதோ அந்த பரிசுத்தவான்கள் எல்லாருமே நிலத்துக்குள்ள ஓய்வு ஆவியல் இருக்கிற மாதிரி நினைச்சு கொண்டிருக்கிற அந்த அஞ்ஞான மார்க்கத்தினுடைய ஒரு கதைகள் கலைக்கிற கலைஞ்சி ஓச்சென்ற நித்திர அதெல்லாம் அப்படித்தான் அந்த சொல்லுகள் பயன்படுத்த. அது இது முழுக்க முழுக்க அஞ்ஞானிக சாரி குறி சொல்ற அஞ்சனம் பார்க்கிறவர்களுடைய டிக்ஷனரி. யாரு பரிசுத்தவான்கள் தேவனுடைய முகத்தை தரிசிச்சு கொண்டிருக்கு. நாம் அவ பூமியில துன்மார்க்கனுக்கு ஆலோசனை சொல்ல வர வேண்டிய அவசியம் இல்லை. நீதிமான்களுக்கே வர்ற இல்லையா அவங்க கேடுகட்ட துன்மார்க்கனுக்கு அவங்க ஆலோசனை பைபிள்ல எந்த பகுதியை வச்சு ப்ரூவ் பண்ணுறது. அதுல பைபிள்ல பேயியலை பற்றி சரியா தெரியல. பேயியல் இது பிசாசியல் பிசாசனுடைய இயல்பு என்னன்றதை சரியா படிச்சிருந்தா அந்த அதிகாரத்தை படிச்சுட்டு கவனமா நாம அதை முடிவு பண்ணிருப்போம். ஆனா சில பேர் சில மக்கள் அறியாமையால நம்ம தெரிஞ்ச நல்ல போதர் கூட அவர் சொல்றீங்க நான் இது சாமியெல்லாம் எழும்பி வந்தேன்னு நான் நம்புறேன்.
என்று அவர் சொல்லுறார். ஆனா அதுக்காக அப்புறம் அது பிள்ளைண்டா ஏதோ நான் எல்லாம் பிள்ளையா படிப்பிட்டான்னு சொல்லிடாது ஒன்னும் சொல்லுறேன். உனக்கு அந்த அளவுக்கு பிரச்சனை இருந்தா அப்ப நீங்க வடிவா இப்படியா மக்களுக்கு படிப்பிக்கிறது? திட்டமும் தெளியுமா பேய பற்றி அல்ல பரிசுத்தவான்கள் மண்ணுலகத்தோட தொடர்பு கொள்ள இயலுமா? யாரோட கதைக்க முடியும்? கதைச்சது எலியாவும் மோசையும் யாரோட கதைச்சுன்னா கிறிஸ்துவோட மனுஷரோட தேவதூதரோட வந்து கதை வந்து போச்சுன்னா. ஆனா மனுஷராக பிறந்த ஒருவரும் திருப்பி வந்து கதைச்சு போனா வேதம் அது அப்படி இல்லை. அப்படி அது ரூல் இல்லை. அது கிறிஸ்துவ தெளிவா நிராகரித்து அப்படி அப்படி செய்யலாது. இதுக்கு பிறகு இல்ல வந்தது சாமுவேல் அது வேதத்தை சரியா கவனமா அந்த இதில் படிக்கல அல்ல. அதுல கவனமா நாம அதுல இருக்க வேணும். பிசாசு வருங்காலத்தை அறிவிக்க இயலாது. அது எங்களுடைய நடவடிக்கை எப்படி போகுதுன்னு பார்த்து இப்படி போனா சாவாண்டன் கெத்தர் சொன்னவர் எல்லாம் சுத்தவரை சரியாத்தான் இருக்குது. அப்ப முடிஞ்சிருந்த கேஸ். அப்ப நாளைக்கு முடி சண்டையில நீ என்னோட இருப்பேன், உங்க பிள்ளைகள் என்னோட இருப்பாங்க என்று சொன்னது அது ப்ராபபிலிட்டி. ஏன்னா ஜொனத்தான் சாவானா சாவ மாட்டானோன்றது இன்னும் பேக்க ஒழுங்கா தெரியாது. ஏன்னா அவன் தேவனுடைய மனுஷன். ஆனா மற்ற பிள்ளைகள் பற்றி வேதங்களே அவங்க தகப்பனோட சேர்ந்து சாகிறதுக்கு ரெடி. அப்ப பேய் அங்க ஒரு நிகழ்தகவு தான் கதைக்குது அல்ல. இப்படி போறோம் இப்படிதான் போய் நாளைக்கு இருப்பியல் என்னோடைய கத்தர் அந்த விஷயத்தை முடிச்சார் இந்த காரியம். ஆனா ஒரு நாளும் சவுல்ல எழும்பி வர பண்றதுக்கு அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீயினுடைய பேயினுடைய அதிகாரத்துக்குள்ள இல்ல. பரிசுத்தவான்கள் பரிசுத்தவான்கள் எவர் நாங்கள் இந்த உலகத்திலேயே பேயினுடைய அதிகாரத்துக்குள்ள இல்ல. எப்ப நாங்கள் ஆகாயத்து பிறவின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஒளியின் ராட்சியத்துக்குள்ள வந்தோமோ அதுல இருந்து பிசாசங்களுக்கு அதிபதி இல்ல. இந்த உலகத்திலே பேயினுடைய ஆட்சிக்குள்ள நாங்கள் இல்லை என்றால் பூர்வமாக்கப்பட்ட நீதிமான்களுக்கு பேருடைய ஆட்சியிலிருந்து எழுப்பி வாடுறது. அப்ப எவ்வளவு வேதத்தை சரியா விளங்க இல்லை. இது விஷயம் கடைசி வரைக்கும் அந்த பேசேஜ் அது இல்லை. அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீ. அப்ப அஞ்ஞானிகள் புறசாதிகள் செய்யறதெல்லாம் பேய்கள் பேய்கள் பேய்கள். அவங்க பலியிடுறதே பேய்களுக்குத்தான். அதனால அப்புறம் என்ன இதுல ஒரு புதுக்கல். சோ இப்படி விஷயம் இருக்கு இன்றைக்கு. அப்ப நாங்க இது எல்லாத்தையும் பார்த்த நாங்க மூன்றாவது கேள்வி நாங்கள் இதுல கேட்கிறோம். இயற்கையின் விதிகளுக்கு மேலாக பிசாசால் இயற்கை விதிகளுக்கு மேலாக செயல்பட பிசாசுக்கு அதிகாரம் இல்லை என்றால், இயற்கையின் விதிகளுக்கு மேலாக வேலை செய்ய பிசாசுக்கு அதிகாரம் இல்லை என்றால், பிசாசினுடைய அதிகாரம் எந்த அளவுக்கு அசாதாரணமானது, எந்த அளவுக்கு அசாதாரணமானது. எந்த அளவுக்கு அசாதாரணமானது. அசாதாரணம். அசாதாரணம் என்றது கேட்டால் அற்புதம் இல்ல, அற்புதம் செய்யலான்னு நாம வேதபூர்வமா முடிச்சுட்டோம். ஆனா அந்த மாய வித்தைக்காரனாகிய மனுஷன் பெரிய சக்தி போல மக்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். அது அந்த சாதாரணமான விஷயம் இல்ல, அசாதாரணமா இன்னும் நடந்து கொண்டு இருக்குது. அசாதாரணமா நடக்கிறது அற்புதமா இருக்கணும் அவசியம் இல்ல. அப்படி அந்த பிரமிக்கத்தக்க செயல்கள் இல்லத்தான் நான் இங்க அசாதாரணம் என்று கதைக்கிறேன். பிசாசினுடைய அதிகாரத்தின் எல்லா விஸ்தாரம் எது வரைக்கும் அப்ப அதான் அது அந்த பவரை, தன்னுடைய பவர் அதிகாரத்தை எந்த அளவு தூரத்துக்கு அது பயன்படுத்தலும், எது எல்லாம் பயன்படுத்தலும், அது பிரமிக்கத்தக்க விதமா அப்படி எல்லாம் செய்யலாம்.
ஜோபு 1:16-19. ஜோபு 1:16-19. அதுல என்ன? அது காற்று வந்து இந்த உலகத்தில் இருக்க ஒரு படைக்கப்பட்ட சக்தி. காற்ற வன்முறையாக பயன்படுத்தி அதால புயல்களையும் சூறாவளிகளையும் ஏற்படுத்த அதுக்கு முடியும். அதான் ஜோபுல நாம பார்க்கிறோம். காற்று வீசி அந்த வீட்டுக்கு மேல மோதினது, அது விழுந்து செத்துச்சுனா அது யாரு அதை செய்விச்சது? பிசாசு. அப்ப பிசாசு காற்றை பயன்படுத்த முடியும் அல்ல, அது காற்ற வயலன்லி சரியான வன்முறையாக அது பயன்படுத்த முடியும். அதே நேரம் அது காற்ற நெருப்பாக்கி நெருப்பு மழை பொழிய பண்ண முடியும். அதால் அதுவும் அதெல்லாம் இருக்கு ஜோபுல. lightning and thunder and cause the air fiery. காற்றுல நெருப்பு பறந்து வர்ற நெருப்பு இறங்குற மாதிரி எல்லாம் அது செயல்படுத்த முடியும். கடல்ல அசாதாரணமான கொந்தளிப்புகளை ஏற்படுத்த முடியும். அதால அப்படி ஏற்படுத்தி கப்பல்களை எல்லாம் சரிச்சு கவிட்டு கொண்டு போக தெரியும் அதுக்கு, பிசாசுக்கு. இதெல்லாம் இயற்கைக்கு மேல இல்ல, இயற்கைக்குள்ள இருந்தா அது செய்யுத. சமுத்திர கரைகள் தாண்டி தண்ணி பெருக்கெடுத்து பாயறதுக்கு வைக்க முடியும். அதால நிலத்துல பூமி அதிர்ச்சியை ஏற்படுத்துறதுக்கு அதால முடியும். அப்படி செய்து கட்டிடங்கள் பெரும் மாடிகளை கவிட்டு போடையும் அதால முடியும். பெற்றும் மரங்களை வேரோட புடுங்கி சாய்க்கிறதுக்கு அதால செய்யல. மத்தேயு 4:5-8 படி மனுஷரை அப்படியே தூக்கி கொண்டு போய் அப்படியே தூக்கி கொண்டு கீழே வந்து இறக்க முடியும். அதால he can carry and hurry up and down in the air the body of men and the beast. மனுஷரையோ மிருகங்களையோ அப்படியே தூக்கி கொண்டு போய் பிறகு கொண்டு வந்து இறக்கி விடுறதுக்கு ஏன்னா அது கிறிஸ்துவ அது தூக்கி கொண்டு போச்சு உப்பரிக்கையின் மேல வச்ச மாடிக்கு மேல தூக்கி கொண்டே வச்சு பிறகு கொண்டு விட்டு போகும். பிசாசால அப்படி செய்ய முடியும். மத்தேயு 8:32 அது அதாவது ஆட்களுக்குள்ள போல் அவர்கள சரியான வன்முறையோட பாடுபடுத்துறதுக்கு மாற்ற முடியும். ஆட்களுக்குள்ள devil can enter into man. மனுஷருக்குள்ளேயோ மிருகங்களுக்குள்ளேயோ அதால போக முடியும். அதான் நம்முடைய பிரமிக்க பண்ற அசாதாரண செயல்கள். மத்தேயு 17:15 படி அப்படி உள்ளுக்கு ஒரு மனுஷனுக்குள்ள போய் அந்த ஆள தண்ணிக்களையும் நெருப்புக்களையும் கொண்டு போக முடியும். யோபு 2:7 படி பலவிதமான நோய்களை மனுஷருக்கு கொண்டு வந்து ஆட்களை சத்தியா கஷ்டப்படுத்த முடியும். கொப்பளங்களை கொண்டு வர்றது,
ஜோபுக்கு அதான் அதுல செய்திச்சு. மார்க்கு 9:17 ஆட்களை தந்த கண்ட்ரோல்ல கொண்டு வந்து கதைக்க பேச கேட்க விடாம ஊம செவிட ஆக்கி கொண்டிருக்க முடியும். ஏதோ பைத்தியம் பிடிச்சது மாதிரி ஆட்களை மாற்ற முடியும். எபேசியர் 4:27 படி மனுஷருக்குள்ள பெருமை, பேராசை, கொலவெறி உண்டு பண்ணி அதை செய்ய வைக்க முடியும். ரெண்டு கொரிந்தியர் 4:4 படி மனுஷற்ற புத்திய இருட்டாக்கி விளக்கம் குறைஞ்சி ஆக்களா மாற்ற முடியும். விளக்கம் இல்லாத ஆக்களா எவ்வளவு சொன்னாலும் விளங்கையிலாம ஆக்கும். அது அல்ல அவருடைய புத்தி இருளடைந்திருக்கிறபடியினால். அதனால மனுஷருக்கு விளக்கங்கள் இல்லாமலாக்கி விளக்கத்தை குறைச்சு எவ்வளவு படிப்பிச்சாலும் விளக்கம் பெறாமல் ஆக்குறதுக்கு அதால முடியும் செய்ய. மத்தேயு 27:3 படி மனச்சாட்சியிலையும் ஆத்துமாவிலையும் சரியான நெருக்கு வேரத்தை அதால் ஏற்படுத்த முடியும். ட்ரபிள் அண்ட் ஆங்கிஷ், சரியான மன வேதனைகளை அதால் உருவாக்க முடியும் மனுஷ ஆத்துமாவில். அது செய்யற செயல்களை வச்சு அந்த அளவுக்கு அதுக்கு வேலை செய்யலும். இதை விட ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யத்தை, ஆக்களுக்கு விரோதமா ஆக்களை, கலகங்களை, அரசனுக்கு விரோதமா குடிமக்களை, இப்படி பல விதத்தில் அது செய்து அடிமைப்படுத்த, ஆபரேஷன் ஒடுக்க எல்லாம் பல கெட்ட வேலைகள் எல்லாம் செய்யலும். அதால அவ்வளவும் பார்த்தா அசாதாரணமா தான் இருக்கு. ஒன்றும் அற்புதம் இல்லை. இருந்தது நார்மலா இருந்தது அப்நார்மலா மாற்றி இருக்குது. இப்படி பல விஷயங்கள் வேதத்திலிருந்து நாம பிசாசனுடைய அதிகாரம் எந்த வரைக்கும் போகலாம் என்றதை எங்களுக்கு பைபிள் காட்டியிருக்கு. பிசாச நாம குறைச்சிட போட்டுடக் கூடாது. அதுக்குதான் நான் இதை சொல்லுறேன். பேயால என்னையெல்லாம் செய்ய முடியும் என்றதை நாம பைபிள்ல இருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். பிசாசுகளால இப்ப கேள்வி, பிசாசு என்று சொல்லுறது ஒரு தூதன், படைக்கப்பட்ட நல்ல தூதன். அவன் வீழ்ச்சி, கடவுளுக்கு எதிராக பாவம் செய்து அவன் விழுந்தான். வீழ்ச்சி அடைஞ்ச அந்த தூதனுக்கும் வீழ்ச்சி அடைகிற முன்னுக்கு இருந்த அந்த தூதனுடைய வல்லமைகள் அதிகாரத்தை குறித்து என்ன சொல்லலாம் நம்மளால என்ற ஒரு கேள்வி கேட்டா, எங்களுக்கு தெரியுது தானியேலுடைய புத்தகம், ஏனைய புத்தகங்களை தூதர் நல்ல தூதர்கள் மற்றது கெட்ட தூதர்களுடைய அடிபாடுகள்ல நல்ல தூதர்கள் எப்பயுமே வெல்லுறத மேற்கொள்றத பற்றி எங்களுக்கு வேதம் கதைக்கு நல்லது செய்யறதுக்கு அதீத வல்லமை அப்ப குடுபட்டு இருந்தது. இப்ப பாவம் செய்து அந்த தூதர்கள் விழுந்த உடனே அந்த அதீத வல்லமை அது கெட்டதுக்கு பயன்படுத்த போகுது. அதுல கெட்டர் அவருடைய வல்லமைய வீழ்ச்சியில மட்டுப்படுத்துறத குறைச்சிருக்கிறார். அதால அது மிகாவேலிட்ட தோக்குது. இல்லாட்டி பிசாசுக்கு அப்ப மிகாவேலுக்கான சம பலம் இல்ல. பிசாசு தோக்குது மிகாவேலிட்ட. ஆனா முந்தி மிகாவேல் போல அதே ரேங்க்ல இருந்த ஒரு ஆள் இந்த லூசிஃபர். அப்ப எப்படி மனுஷர் நாங்கள் வீழ்ச்சியில எங்களோட வல்லமைகள் எங்கள் அதிகாரங்கள் எல்லாம் அது சீரழிஞ்சிச்சதோ குறைஞ்சிச்சதோ, அதே மாதிரி பிசாசு
அதாவது தூதனும் பிசாசா மாறேக்க அதனுடைய வல்லமையில் சீரழிஞ்சதைத்தான் வேதமங்களுக்கு காட்டுது. அப்ப வீழ்ச்சிக்கு முன்னுக்கு இருந்த ஆதாமும் வீழ்ச்சிக்கு பின்னுக்கு இருக்கிற ஆதாமும் மாதிரி தான் வீழ்ச்சிக்கு முன்னுக்கு இருந்த லூசிபரும் வீழ்ச்சிக்கு பின்னுக்கு இருக்கிற லூசிபரும் அப்படி என்று கேட்கல எங்களுக்கு தெரியுது. அப்ப பிசாசுகளினுடைய அந்த பவர் வீழ்ச்சியோட அது குறைஞ்சிருக்குது, குறைக்கப்பட்டிருக்குது. அதான் உண்மை, குறைக்கப்பட்டிருக்குது. வெளிப்படுத்தல் புத்தகம் இல்ல நாம பார்க்கல தெரியும். தேவனுடைய நல்ல தூதர்களோட கெட்ட தூதர்களால வெல்ல முடியுதில்லை. ஏன்னா அவங்க நல்லது செய்யறதுக்கு பவர் கூட, கெட்டது செய்யறதுக்கு ஆண்டர் பவரை குறைக்கிற, அதை கட்டுப்படுத்துற. அதான் நாம அடுத்தது பார்க்கிறோம். அதில் அப்ப இதை ஏன் நாம இதை கதைக்கிறோம் என்று சொன்னா, பிசாசு இந்த மண்ணுலகத்துல பிரமிக்கத்தக்க அசாதாரண வேலைகளை செய்யறதுக்கு அதுக்கு பவர் வல்லமை இருந்தாலும் அது நல்ல தூதர்கள் மாதிரி பவர் கொண்டதில்லை. நம்மளோட பரிசுத்த தூதர்கள் எப்பயுமே எங்களோட இருக்கிறபடியால கெட்ட மக்களுக்கு எப்பயுமே அந்த பவர், அந்த அதிகாரம், பிசாசுனுடைய அதிகாரம் செல்லுபடியற்றதாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப இங்கதான் அந்த பரிசுத்த தூதர்களுடைய பாதுகாப்பு, அதுக்கான மண்டாட்டி கத்தர் பணிவுடைய ஆவியில் எங்களுக்கு அனுப்பணும் என்ற ஜெபங்களினுடைய முக்கியத்துவம் நாம விளங்கிக் கொள்ளும். பிசாசால எவ்வளவோ விஷயத்தை செய்ய முடியும், அதை நாம பார்த்தனாங்க. ஒரு செவிடாக்கியலும் குருடாக்கியலும் ஊமையாக்கியலும் பைத்தியம் பிடிச்ச ஆளா மாத்தியலும் ஒரு ஆளுக்களை பூந்து சிம்சோன் மாதிரி அப்படியே புடிச்ச ஆட்டி அசைக்க வைக்கிறதுக்கும் அதால முடியும். அதுக்கு அவ்வளவு பலம். கடலையே கொந்தளிக்க கவிட்டு பிரட்டுறதுக்கு அதுக்கு எழுப்ப தெரியும். காத்தையே நெருப்பா மாத்துறதுக்கு அதால முடியுதுண்டா. இதெல்லாம் நமக்கு இருக்கிற ஜோபுவுக்கு நடந்த சம்பவம். கத்தர் அதிகாரம் கொடுத்தா அது எல்லா பக்கத்திலையும் பயன்படுத்துது. அதுல வானத்திலிருந்து அக்கினி இறக்கிறதுக்கு பேயால முடியும். இந்த அது வானத்திலிருந்து நாம் சொல்ல பரலோகத்திலிருந்து வரே இல்லை. அது இந்த முதலாம் வானம் அல்லது இரண்டாம் வானம் இந்த இதோட அதனுடைய ஆட்சி முடியுது. அது இங்கிருந்து வாழ்க்கையில வானத்திலிருந்து தான் நெருப்பு வந்த மாதிரி. அது அப்படி காட்டு பாதியா நானும் வானத்திலிருந்து இந்த கடவுள் வானத்திலிருந்து நெருப்புறாக்கி இருக்கிறாரு. இதெல்லாம் கத்தர் கட்டுப்படுத்தினா வெளியாகனுடைய சந்தர்ப்பத்தில் பேய் அப்படி செய்ய விடாது. இல்லாட்டி பேய்க்கு செய்யறதுக்கு அதை நாம அது செய்ய முடியும். வேண்டாம் இந்த மண்ணுலகத்துல அதுக்கு அதை செய்விக்க ஏழு. அது பெருசு அசாதாரண வேலை இல்லை. நெருப்பு எப்படி மின்னல்கள் எல்லாம் மேகங்கள் முட்டைக்குள்ள அதுல இருந்து வெளிச்சம் கரண்ட் பாஸ் பண்ணி அந்த வெளிச்சம் வருது. அதனுடைய அது இயற்கையினுடைய விதி, இயற்கைக்கு மேம்பட்ட விதி இல்லையா? அதை செய்விக்கிறது பிசாசாலே முடியும். அப்ப நாம அப்ப இதுல இருந்து அடுத்த கேள்விக்கு நாம் இறங்குறோம். பிசாசனுடைய அந்த விஸ்தாரம் வல்லமை இவ்வளவு இருக்குது என்று நாம் கதைச்சா அஞ்சாவது நாலாவது நாம அந்த கேள்வி வீழ்ச்சி குறைக்கப்பட்டுள்ள நாலாவது கேள்வி. அதுவும் சொல்லிட்டேன். நாலாவது கேள்வியை நாம முடிச்சோம். வீழ்ச்சி குறைக்கப்பட்டுள்ள இல்ல வீழ்ச்சியில குறைக்கப்பட்டிருக்குது. அதனால நாம அதிகமா அந்த பயப்பட வேண்டிய பெரும் கலக்கமடைய தேவை பேய்க்கலாம் இவ்வளவெல்லாம் இருக்கிறாப்பாண்டு. ஐந்தாவது கேள்வி என்ன கேள்வி? பேய்க்கு இவ்வளவு செய்ய முடியும் என்று பைபிள்ல இருந்து காட்டியிருக்கிறோம். இதை விட இன்னும் நிறைய செய்யலாம் இந்த மண்ணுலகத்துல. இப்படி செய்யறதுக்கு அதுக்கு அதிகாரம் இருக்குது. இந்த விஷயங்களை செய்யறதுக்கு அதுக்கு சுதந்திரம் எப்பயும் இருக்குதுன்னு அடுத்த கேள்வி. ஆக்களுக்குள்ள கூறுறதுக்கும் கொந்தளிப்புகளை ஏற்படுத்தி கடல் அலைகளை வெளியில சுனாமியை எழும்ப பண்றதுக்கும் கப்பல்களை கவிட்டு போடுறதும் அல்லது நாடுகளுக்குள்ள பெரும் போர்களை ஏற்படுத்தி செத்தம் குடிக்கிறதுக்கும்
இப்படியெல்லாம் செய்யக்கூடிய அதிகாரம் அதுக்கு இருக்குது. இதே அது விரும்புகிற நேரம் எல்லாம் செய்யலாமா? அதுக்கு அப்படி ஒரு கட்டற்ற சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கா என்ற ஒரு கேள்வியை நாம கடைசியா கேட்டு நாங்கள் அதுக்கு பதில் வேதபூர்வம் என்ன சொல்லுறோம்? அதுக்கு அப்படி ஒரு கட்டற்ற சுதந்திரம் வழங்கப்பட இல்லை. தான் விரும்பின நேரம் எல்லாம் இந்த பவரை பயன்படுத்த பேயால இயலாது. அது எங்களுக்கு தெளிவா தெரியுது. யோபு 38:10-11 ஏன் கடல் நமக்கு இந்த எல்லையோட மட்டும் நிற்குது? ஏன் அது ஒவ்வொரு நாளும் உள்ளுக்கு வரையில? ஏன் ஒரு 100 வருஷத்துக்கு ஒருக்கா கடல் உள்ளுக்கு வந்து ஏன் பூமியினுடைய நிலப்பரப்பை குறைக்கல? ஏன் நாம அங்கேயுமே பழைய உலகத்துக்கு ரொடினியா ஆண்டர் படைச்ச அந்த கண்ட அந்த நிலத்துண்டு பகுதியை சுத்தி மிச்சம் முழுக்க சமுத்திரம் கடல்ல என்னண்டு அந்த தண்ணி இந்த நிலத்துக்குள்ள வராம கட்டுப்படுத்தப்பட்டு இருக்குது. அதுக்குதான் எங்களுக்கு வேதம் சொல்லுது, இம்மட்டும் வா மிஞ்சி வராது என்று. சமுத்திரத்தின் அலைகளின் கொந்தளிப்பு அடக்கிற கடவுள் நான் தான் கட்டளையிட்டு இருக்கிறேன். நான் அதை ஓகே சரி உள்ளுக்கு வாண்டா தண்ணி சண்டை வந்துடும் கத்தர் சொல்ற. அது எந்த கட்டுப்பாடுல இருக்கு? இல்லாட்டி இவ்வளவு அடிச்சு நாம இதுல இந்த மணியன் தோட்டத்துக்கு போயக்கல பின்னேரம் இந்த காத்து காலத்துல போனோம்டா கடல் அந்த கட்டுல அடிச்சு தண்ணி அப்படியே ரோட்டுக்கு பாஞ்சு கொண்டு இருக்குது. இதே என்ன இந்து சமுத்திரம் இலங்கைக்குள்ள இன்னும் வரைய இல்லை. ஏன் இந்தியாவுக்குள்ள போகல? ஏன் அங்காத இருக்கிற பசிபிக் சமுத்திரம் மற்ற சமுத்திரங்கள் ஏன் நிலத்தை அப்படியே விட்டு கொண்டிருக்கு? ஏன் அது உள்ளுக்கு போகுது இல்லை? அதுக்கு யோபு 38:10-11 ஆண்டவர் பேசுறார், இம்மட்டும் வா இதுக்கு மிஞ்சி வராது என்று கடலுக்கு எல்லை போட்டு வச்சிருக்கிற நான் சொல்லுறேன். கர்த்தர் கடலினுடைய கொந்தளிப்பையும் அதனுடைய இந்த உள்ளுக்கு வாரணம் இருக்கிற அதனுடைய பெருக்கத்தையும் அவரும் கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிறார். இதே மாதிரி தான் அழிக்கவும் கொல்லவும் திருடவும் விழுந்து போன அந்த தூதன் எப்பயுமே கொந்தளிச்சு கொண்டிருக்கிறான். கர்த்தர் கடவாத எல்லையை போட்டிருக்கிறார். இம்மட்டும் தான் டாபி, இம்மட்டும் தான் பிசாசே இல்ல, அவ்வளவுதான். Hitherto shall you come, no more, no further. இம்மட்டும் வா, இம்மட்டும் போ, இந்தியாவுக்கு போ, இவ்வளவு தூரம் நீ பாட்டு செய்யலாம் காணும். பிசாசனுடைய அதிகாரத்துக்கு எது செய்யலாம் எவ்வளவு வரைக்கும் செய்யலாம் என்றது கர்த்தர் தான் நாங்க தடை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறார். சங்கிலியிலிருந்து கலட்டி விடுறதா சங்கிலியில கட்டி வச்சிருக்கிறதா என்றது கெட்ட முடியும் பிசாசுகளை. ஏண்டா நித்திய சங்கிலிகளால் தான் பிசாசுகள் அவர் கட்டி வச்சிருக்கிறார். 2:2 அதுல எந்த பிசாசு அவிட்டு விடுறது இப்ப எது போகணும் என்றத கெத்தரன் முடிவு பண்ணுற. அதனால நாம பைபிள்ல பல சந்தர்ப்பத்தில் பார்க்கிறோம். எல்லாம் யாத்ராகமம் 8:18 எய்திய மந்திரவாதிகளினுடைய மந்திரத்தை அந்த பிசாசு அவர்களை பயன்படுத்தாதபடி கர்த்தர் கட்டுப்படுத்தின. எத்தனை அற்புதம் செய்யலாம், எத்தனை அற்புதத்துக்கு போக செய்யலாது. நீ அதனால தண்ணீரத்தமாக்குறதா அது அப்படி ஆக்குற மாதிரி ஒன்று காட்டுனது. இப்படியெல்லாம் பல விஷயங்களை செய்யறது கர்த்தர் அதுக்கு அந்த வல்லமையை கொடுத்து அனுமதிச்சார். நீ அதுக்கு பிறகு மந்திரவாதிகளாலையும் செய்யலாம். பிசாச கர்த்தர் கட்டுப்படுத்தினார். 2 சாமுவேல் 16:14
ஒரு அசுத்த ஆவி சவுலுக்குள்ள போக வேணும் என்று கர்த்தர் கட்டளையிடும் வரைக்கும் அசுத்த ஆவி சவுலுக்குள்ள போய் கர்த்தரால் அனுப்பப்பட்ட ஒரு தீய ஆவி சவுலுக்குள் வந்தது. அப்ப மனுஷருக்குள்ள பூரலாம் என்று ராம வேதத்திலிருந்து பார்க்கிறோம். ஆனா பிசாசு தான் நினைச்ச ஆக்களுக்குள்ள எல்லாம் பூரேலாது. கர்த்தர் யாருக்குள்ள பூரலாம் என்று அவர் அனுமதிக்காரோ அந்த ஆளுக்குள்ள பேய் பூரலாம். Till God permits. 1 ராஜாக்கள் 22:22 ஆகாப்ப விளை வைக்கிறதுக்கு சாகடிக்கிறதுக்கு பொய்யன் தீய ஆவி ஒன்று நான் போகட்டும் என்று பெர்மிஷன் எடுக்க வேணும். அதுக்கு அவரோ நீ போன செய்வ என்று அவர் அனுப்பினா மட்டும்தான் எங்களை வஞ்சிக்கிறதுக்கும் பேய் அவர் அனுப்ப இயலும். பேய் எங்களை வஞ்சிக்கிறதுக்கு வரணுமா கர்த்தர்கிட்ட பெர்மிஷன் எடுத்திருக்கோம். அதான் இந்த பாயிண்ட். செடியூசிங் ஸ்பிரிட், வஞ்சக ஆவி மனுஷரை வஞ்சிக்கணுமா, இந்த மனுஷரை வஞ்சிக்கணுமாண்டா கர்த்தர் அதுக்கு அந்த வஞ்சகத்துக்கு அனுமதி கொடுத்திருந்தா மட்டும்தான் பிசாசு அங்க வஞ்சிக்க வரலாம் ஆளு. அதோடு பாத்தியா அது எல்லா மனுஷரையும் வஞ்சிக்குது, அது தான் நெச்சபடி எல்லாரையும் வஞ்சிக்கும் என்று கொண்டு நாம தப்பு கணக்கு போட்டு விடக்கூடாது. பேயுடைய வெள்ளமே. சகரியா 3:1-2 அங்க பிரதனாசாரியன் யோசுவாவினுடைய வலப்பக்கம் நின்று அவனை எதிர்த்து கொண்டு நிற்குது உண்டு. ஆனா கர்த்தர் அதை கடிஞ்சு கொண்ட சுமார் இத என்ன அனுமதி அதை செய்யறதுக்கு கண்ட. அதுல பிசாசு எங்களை குற்றம் சுமத்துறதுக்கும் கடவுளுடைய மக்கள் அல்லது எந்த மனுஷனையும் குற்றம் சுமத்தணும் என்றால் அது கர்த்தர் அதுக்கு அனுமதி கொடுத்தா மட்டும்தான் அது குற்றம் சுமத்தையுமே. அது உளவலியா குற்றம் சுமத்தோ உண்மையா குற்றம் சுமத்துதோ கர்த்தர் அதுக்கு அனுமதி அளிச்சிருக்க வேணும். பேதுருவ சுலகில புடைக்கிறதுக்கு அதுக்கு விருப்பம். ஆனா கர்த்தர்கிட்ட அது அனுமதி கேட்கணும். அதுக்கு பிசாசு சுலகில புடைக்கிறதுக்கு சீமோனே என்னட்ட அனுமதி கேட்டு இருக்கு. அதான் விருப்பம் அதுக்கு. ஆனா அது நிறைவேறாதபடிக்கு நான் உனக்காக மண்டாடி இருக்கிறேன். நம்மள சோதனைக்கு உட்படுத்தணுமோ பேய் கர்த்தர்கிட்ட அனுமதி எடுத்திருக்க வேணும். அப்ப நாம நிச்சயம் ஏதோ கடவுளோட போரிட்டு கொண்டு பேயோ நம்மளை சோதிச்சு கொண்டிருக்கணும். நோ கர்த்தர் அனுமதிச்சா மட்டும்தான் எங்களையும் சோதிக்கலாம் பிசாஸ். அதுக்கு எப்ப விட்டாலும் எல்லாரையும் சோதிக்க விருப்பம். ஆனா கர்த்தர் அனுமதி கொடுக்க வேணும். ஜோபுனுடைய வரலாறு நமக்கு தெளிவுபடுத்தல. ஜோபு 1:11, 12, ஜோபு 2:5-6 ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு லெவல் டெஸ்ட் சோதனை கூடக்குள்ள கர்த்தர்கிட்ட பெர்மிஷன் எடுத்து ஆகணும். ஒருக்கு அடுத்த பெர்மிஷன் 10. அதனால இந்த பூமியில மண்ணுலகத்துல அது அதிகாரம் இருக்கு எதையும் செய்யறதுக்கு. ஆனா கர்த்தருக்கு அனுமதி எடுக்கணும் அதை செய்யறதுக்கு முன்னுக்கு. கர்த்தர் அதுக்கு போயிட்டு வா என்று அனுமதி கொடுத்தா மட்டும்தான் அது நமக்கு உண்டானதுகள் நம்மள கை வைக்கலாம். எவ்வளவு ஸ்ட்ரிக்டான கடவுள், எவ்வளவு நம்மளை பாதுகாத்து கொண்டிருக்க கடவுள். நம்மளை மட்டுமே அவர் படிச்ச எந்த படைப்பிலையும் கை வைக்கணும்டா கர்த்தர்கிட்ட பண்டிக்கிற போகணும்டா கூட கர்த்தர்கிட்ட அனுமதி வரணும். பன்றியை பார்க்கல மனுஷன் விசேஷித்தவனாயிருக்கிறான். ஆஃப்டர் ஆல் ஒரு சேர்த்து பண்டிக்கிற போறதுக்கு கர்த்தர்கிட்ட இந்த பண்டிக்கிற போக எங்களை அனுப்பும் என்று கேட்டு பெர்மிஷன் எடுக்கிற போகணுமெண்டா மனுஷன் தேவ சாயல படைக்கப்பட்ட மனுஷனுக்குள்ள போகணுமெண்டா எவ்வளவு தவம் கிடந்து பெர்மிஷன் எடுக்கணும். அதுல நிச்சயமா கிறிஸ்துவனோடு இணைக்கப்பட்ட எவனுக்கெல்லாம் பேர் ஊரா
கிறிஸ்துவோட இணைக்கப்பட்டிருக்கிற எவனுக்கும் பேர் இயலாது. யூதாஸ் கிறிஸ்துவோட இணைக்கப்படையில பேய் பூந்திச்சு. நமக்கு பக்கத்துல நின்று நம்மளை தூண்டுறதுக்கும் பெர்மிஷன் கேட்கும் பிசாஸ். ஆண்டவர் சும்மா விடையில தாவீதுக்கு சரி சாத்தான் அவனை தூண்டட்டும். சாத்தான் போய் நான் தூண்டுறேன் பாப்ப நீ எந்த உலகத்துல இருக்கான்னு அதுக்கும் பெர்மிஷன் எடுத்துக்கணும் நிறுவனம். உமாட இதயத்துக்கு ஏற்றவர் நீ சொன்னபடியா ஒரு டெஸ்ட் ஒன்று வைக்க எனக்கு அனுமதி தரும். அதனால நினைச்செல்லாம் பேய் மனுஷர்களையோ அவற்றை படைப்பிலையோ கை வைக்கிறாது. He has to get permission first. கர்த்தர்கிட்ட முதலாவது அனுமதி எடுத்திருக்கார். அனுமதி எடுக்காம அத செய்ய இயலாது. இதப்ப நாங்கள் என்ன இதுல படிக்கிறோம்? ஒரு பக்கம் பிசாச குறைச்சு மதிப்பிடக்கூடாது, மற்ற பக்கம் பிசாசு ஏதோ பெரியார் என்று பயப்பட்டுவிடக்கூடாது. நாம எங்களுடைய கடமைகளையும் கர்த்தருக்கு செய்ய வேண்டிய நிறைவேற்ற வேண்டிய எங்களுடைய காவலை சரியான கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரம் எங்களோட தினத்தில் இல்ல நாம அந்த காவல்ல நிக்கிறது கர்த்தரும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலையும் தான் நாங்கள் அந்த காவலை காக்க வேண்டும். கர்த்தரமிஞ்சி பேய் எவனிலையும் எதிலையும் கை வைக்க இயலாது. ஆனா அதால கை வைக்க முடியும், அது செய்ய முடியும். ஆனா கர்த்தர் பெர்மிஷன் கொடுக்கும். நம்மட வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தா கடைசி வரைக்கும் பெர்மிஷன் இல்லை. நம்மட லெவல் எப்படி என்று பார்த்து தான் அவர் பெர்மிஷனும் கொடுக்கிறார். ஜோபு மாதிரி ஆளுக்கு பெர்மிஷன் கொடுத்தார். கடைசியில ஜோபு டெஸ்ட்ல பாஸ், பிசாசு ஃபெயில். எவ்வளவு அழிஞ்சு எவ்வளவு நாசமாக்கினாலும் ஜோபு அசைக்க முடியல. ஆனா தாவீதினுடைய பலகீனங்கள் விஷயங்கள்ல தாவீத விழுத்துச்சு. தாவீது ஃபெயில். ஆனாலும் தாவீதுக்குள்ள போகையோ தாவீதுடைய ஆத்மாவை நரகம் கொண்டு போறதுக்கோ கர்த்தர் விடவே இல்லை. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் விழுந்திருப்பான். ஆமென். ஆனா விழாம ஜோபு மாதிரி இருக்கிறதா இந்த கர்த்தருக்கு கொலவை தூக்கி விட்ட மாதிரி இருக்கு. ஏண்டா அவற்ற மக்களாக எந்த பிள்ளைய பார்த்து எப்படி அவங்களோட அந்த லெவல் தாவீது மாதிரி விழுந்து விழுந்து எழும்பக்கூடாது. 7 தரம் விழுந்தாரு. ஜோபு மாதிரி எத்தனை பிரச்சனை வந்து எத்தனை இல்லாம போனார். பெத்த பிள்ளைகளே ஒரே நாள்ல இல்லை என்றார். கவலைக்கு மேல கவலை தான். ஆனா இல்லாத இருக்கிற ஒரு அழைக்கிற கடவுள் அவர் இதை விட அதிகமா எனக்கு செய்யவில்லை. அதனால அவர்ல நாம அவற்ற பலத்தில் அவன் வாழ்ந்தான் ஜோப். அத கர்த்தர் அவனுக்கு கட்டிப்பாக ஆசீர்வதிச்சார். விஷயங்கள் தாவீது கர்த்தர் இதயத்துக்கு ஏற்ற மனுஷன். ஆனா அவற்ற சத்துவத்தின் வல்லமையில பலப்படுறதுல சில இடங்கள்ல அவர் கோட்டை விட்டார். மெயினா பிள்ளை வளர்ப்புகள். ஜோபு பிள்ளைகள் எவ்வளவு வளர்ந்தாலும் வருஷத்துக்கு ஒரு முறை அவ கூட இருக்கலாம். அங்க ஜபம் பலி கடவுளுக்கான முன்னுரிமை எல்லாம் சரியா இருந்தோம். இவர் பிள்ளைகளை அப்படி விட்டுட்டேன். அங்க பிசாசு அந்த எக்ஸ்பிரஷன் வடியா கவனிச்சு பார்த்துட்டது. இங்க ஒரு பக்கம் நீதிமான், 2 பேர் நீதிமான்கள். ஆனா இங்க ஜோபு எதிலையும் ஒருவேளை பாவம் செய்திருப்பாங்களோ, வாங்க பாவம் செய்திருக்கலாம் ஐயா. அவரோட வாங்குற போய் செடிக்க எல்லாமா நீ கல்யாணம் பண்ணி போயிட்டிய என்னோட வந்துட்டியல்ல, அதெல்லாம் எல்லாம் ஜெபிப்போம். நாம சேர்ந்துட்டோம், அதெல்லாம் ஜெபிப்போம். நாம பலி செலுத்தல் கத்தர சேவிக்க கத்தருக்கு எதிராக பாவம் செய்திருக்கலாம். நாம இவன் கத்தருக்கு தான் பலி செலுத்த போறன்னு சொல்லியே தகப்பனக மாத்திர அளவுக்கு வந்துட்டான். அதான் தாவீதுடைய மற்ற வளம், தாவீதுடைய பக்கம் பிரச்சனை. அயல ஜோபு எல்லா பக்கத்திலையும் கவனம். தந்த மனசியை விட வேற எந்த பெண்கள்லையும் கண் வைக்க யோசிக்கல. ஆனா தாவீதுக்கு அதுல பெரிய பிரச்சனை. தந்த மனசியாக வேற யார்கிட்ட மனசி இருந்தாலும் பரவாயில்லை என்ற ஒரு இது
அவருக்கு பழைய அவற்ற தொடக்க காலத்திலிருந்து இந்த விஷயங்கள் இருந்த பேக்கு நல்லா தெரியும். அதனால பேக்கு ஏற்கனவே இருந்த பாவம் அவனில் மாஸ்டர்ல இன்னும் இருக்கிறோ இல்லையோ தூண்டில் மட்டும் பார்த்தா விழுந்த. அதான் சொன்ன நம்முடைய முன்னிய பாவங்கள் வேக்கு நல்லா தெரியும். பெர்மிஷன் எடுத்துக்கணும் திருப்பி ஒருக்கா டெஸ்ட் போடல எவ்வளவு ஸ்ட்ராங்கா நிக்கிறோம்ன்றதான் கேள்வி. விழுந்து மூக்கோட வட்டமோ கத்தருக்கும் நாரீரம். கத்தர் நம்மள வச்சிருக்கிற நம்பிக்கையெல்லாம் தூள்லா போயிடும். கத்தரை வெக்கப்படுத்தி நாமளும் அடி வேண்டி கடைசியில கத்தரை வெக்கப்படுத்துறதுக்கு நாமளும் இன்னும் சேர்ந்து வேண்டி தாவீது அதுக்கு தானே வேண்டது. எந்த பேரையும் கெடுத்து போட்டாரா நீதான் உங்க குடும்பம் நாசமா போனவ எந்த வேலைகளை கெடுக்கிற விட மாட்டேன் இது. அதனாலதான் நான் பயப்படுறது எப்பயுமே நாம ஏதாவது போனா கத்தற்ற பேர் மட்டும் கெட்டாதபடிக்கு கவனமா இருக்கணும். எங்கையும் குடும்பத்திலேயோ வெளியிலேயோ கத்தற்ற பேர் கெடுறதுக்கு விட்டுடக்கூடாது. ஏண்டா எல்லா விதத்திலையும் நம்ம கவனமா இருப்போம். எல்லா விதத்திலையும் கத்தற்ற நாமம் கத்தற்ற ராஜ்யம் கத்தற்ற சபையோட பேர் கெடுபடுறதுக்கு நாமல் காரணமா இருந்தா அவரே சொன்ன கத்தற்ற சபையை கெடுத்தா கெடுப்பன். தாவீது கத்தற்ற சபையை கெடுத்தார். இஸ்ரவேல் கத்தருடைய சபை. இஸ்ரவேலை பற்றி அந்நிய நாடு என்ன கலைக்குதுப்ப யுத்தத்துல வல்லவராம் ஜாவ இந்த மாதிரி விழுந்து கிடக்குறாங்களே எல்லாரும். தாவீதுடைய 30 பராக்கிரமசாலிகள் ஒருவன் விழுந்தார். உரியா வா கத்தருக்கு இழுக்கு அவமானம். நம்மட பேர் நம்மட சொத்து நம்மட எது போனாலும் பரவாயில்ல ஜோபு மாதிரி. ஆனா கத்தற்ற பேர் மட்டும் இழகக்கூடாது. அப்படி என்றால் கத்தர் கட்டிப்பான பல மடங்கு நமக்கு தந்துட்டு போவார். திருப்பி பிசாச நாம லேசா எடுத்துட வேண்டாம். அதுக்கு செய்ய இந்த உலகத்துல. அதனால நம்மட டியூட்டியில சரியான கவனமா இருக்கும். நம்மட கடமைகளை காலமால ஜபங்கள் எங்களோட பிள்ளை வளர்ப்பல் எங்களுக்கு நாம கத்திரங்கள் படிப்பித்து அவற்றை நீதியின் வழியில சரியான ஓட்ட விட்டோமோ அத போய் சொல்லு. ஜோசுவாவை குற்றப்படுத்த மாதிரி சகரியல இந்த அழுக்கா இருக்கிறான் இதா இருக்கிறான் கத்தரா பார்த்து கிருபையா துமாரு என்று சொன்னா மட்டும் இல்லாட்டி முடிஞ்சது நமக்கும். அவர் இதுகளை நடுவே போய் இதை கொஞ்சம் தட்டிட்டு வா என்றா சாட்டி நமக்கு கேஸ். அதனால பேதுருவுக்கு ஒரு நாளும் கத்தட்ட பேர் கட்டிடக்கூடாதுன்றதுல அவன் சரியான உறுதி. ஆனா தானே கெடுப்பான்னு கடவுளே ஒன்னு வச்சிருக்க மாட்டான். தண்ட வாயால் ஆறும் காய்வதா வெட்டுவன் என்றால் அவனை தெரியாதுன்னு தான் சொல்லுவன். அந்த சூழ்நிலை வந்திருக்காட்டி உண்மை அவன் பெர்ஃபெக்டா அவன் நித்திரையில கூட கனவுல கூட அப்படி வந்திருக்கார் கத்தர். அதால அவனுக்கு மண்டாடுங்க. அவன் இதயம் அப்படிப்பட்ட இதயம். தண்ட ரபி தண்ட எஜமான் ஒன்னும் திறக்க கூடாது. உமக்கா சாவறது நாங்க ரெடி. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன். அதெல்லாம் கத்தர் அவனுக்கு மண்டாடுங்க. அதுக்கு நாம வைராக்கியம் காட்டியிருக்கணும் முன்னுக்கு கத்தருக்காது. இது எடுத்தது எல்லாத்துக்கும் வைராக்கியம் இல்லாம நாமல் பேடுகள் மாறி நாமல் ஒவ்வொரு டெஸ்ட்லையும் தோத்தா கத்தருக்கு விசர்தான் வரும் நம்மள என்ன கேட்டு. இதுகள் என்ன இது இந்த பிள்ளைன்னு சொல்லி என்ன ஒரு ஆண்மை இல்லாம இருக்கு. ஆண்மையோட போரிடா இது தூக்கி வச்சுக்கொண்டு அவனை கண்ணோன்னு மூத்திரம் போகுது பின்னாலே. என்ன கத்தருடைய வார்த்தைக்கா 10 கட்டளைக்கா வைராக்கியமா நிக்கணும். நின்றா கத்தர் எங்களுக்கா வைராக்கியமா நிற்ப. ஒரு நாளும் விளக்குறதுக்கு அவர் ரெடி இல்லை. அவன் சாத்தான் இந்த பெரிய கொம்பன் வரட்டு நாமல் கொண்டு நம்மளுடைய பலிய கொண்டு பலிப்பிடத்தின் கொம்புல கட்டி போட்டு கத்தருக்கு துதி செலுத்துவோம். ஏண்டா உலகத்துல இருக்கிறத விட எங்களோட இருக்கிற பெரியவ. ஆமென் ஆமென்.